நெகேமியா 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி, அவர் ராஜா கேட்கிறார், ராஜாவுக்கு முன்னால நிற்கிறார், நீ கேட்கிற விண்ணப்பம் என்ன? உடனே இருதயத்தில் ஜெபிக்கிறார், இருதயத்தில் ஆண்டவர் நோக்குகிறார், ஜெபம் பண்ணி தான் ராஜா கிட்ட பேசுகிறார். எப்பொழுது இருதயத்தில் ஜெபித்து கொண்டே இருக்கிற ஒரு அனுபவம் நெகேமியாவுக்கு இருந்தது. அடுத்தது நெகேமியா 6:9 வாசிங்க. வேலை நடந்தேறாதபடிக்கு எங்கள் கை சலித்து போம் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள். ஆதலால் தேவனே, நீர் என் கைகளை திடப்படுத்தியருளும். அவங்க என்ன பயமுறுத்த பார்க்கிறாங்க. தேவனே, நீர் என் கைகளை திடப்படுத்தும். ஜெபம் பண்ணுகிறார், ஒவ்வொரு காரியத்துக்கும் ஜெபிக்கிறார், அப்பா ஜெபிக்கிறார். பாருங்க, ஜெபம் பண்ணி செயல்படுகிறார். நெகேமியா 4:9 வாசிங்க. ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமம் காக்கிறவர்களை வைத்தோம். பாருங்க, யுத்தம் பண்ண வர்றாங்க சத்தர்கள், ஒரு சேனையா வரப்போறாங்கன்னு உடனே தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ஜாமக்காரரை வைத்தோம். ஒன்னொன்னுக்கு அவர் ஜெபிக்கிறதை பாருங்க. அந்த புஸ்தகம் முடிகிறது பாருங்க. நெகேமியா கடைசி அதிகாரம் கடைசி வசனம் 13ஆம் அதிகாரம் 31 வசனம் பாருங்க. கடைசி ஜெபம், என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். பார்த்தீங்களா, ஜெபத்தோடு தான் முடிக்கிறார். நெகேமியாவின் புஸ்தகத்தை வாசித்தீங்கன்னா ஒவ்வொரு நிமிஷமும் தேவனுடைய தொடர்பில் இருக்கிறார். ஆண்டவரிடத்தில் கேட்டு 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 எல்லாமே செய்கிறார். ஒரு ஜெப அபிஷேகம் அவர் மேல இருந்தது. அல்லேலூயா. நீ இந்த ஊழியத்தை செய்யணுமானா, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணுமானா, ஒரு ஜெப அபிஷேகம் உங்க மேல இருக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 29 31 வசனத்தை நீங்கள் வாசித்தால், தேவரீர் அவருடைய பயமுறுத்தல்களை கேட்டு, அவங்க பயமுறுத்தின உடனே ஆதித்துறை சபை விசுவாசிகள் ஒன்று கூடி ஜெபிக்கிறாங்க. உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும்படிக்கு செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டும் என்று விண்ணப்பம் பண்ணினார்கள். கூடியிருந்த இடம் அசைந்தது. அவள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டார்கள். இடம் அசையும்படி ஜெபித்தார்கள். அவருடைய ஜெபம் அந்த இடத்தை அசைய பண்ணினது. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5-12 வசனத்தை பாருங்கள். பேதுரு சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட போது சபையார் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். எதுவரைக்கும் ஜெபித்தார்கள்? 12ஆம் வசனம் சொல்லுகிறது, சிறைச்சாலையின் கதவுகள் திறந்து அவங்க வீட்டு வாசல்ல வந்து நெருக்கம் வரைக்கும் ஜெபித்தார்கள், பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஜெபித்தார்கள். அந்த மாதிரி ஒரு ஜெபத்தை நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. சாதாரண ஜெபம் அல்ல, இடம் அசைகிற ஜெபம், சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கிற ஒரு ஜெபம், தேவதூதர்களை வானத்திலிருந்து இறங்கி பண்ணுகிற ஒரு ஜெபம். வைராக்கியமாய் ஜெபிக்க வேண்டும். பரிசுத்த ஆவிக்குள்ளே நிறைந்து ஜெபிக்க வேண்டும். ஜெப வீரர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியும். ஜெப வீரர்கள் தான் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியும். ஜெபிக்கிறவர்கள் தான் ஜெயம் பெற்றவர்களாய் இருக்க முடியும். ஆகவே நாம் எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அந்த மாதிரி ஒரு ஜெப அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொண்டால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெயத்தோடு முன்னேறி போக முடியும். ஆண்டவரே, நெகேமியா செயல்பட்டதை போல தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட நான் செயல்படணும். எனக்கு அந்த வல்லமை, எனக்கு அந்த அபிஷேகம் வேண்டும்னு கேட்டா தேவனுடைய கரம் உங்கள் மேல இறங்கும். கர்த்தருடைய கரம் இறங்கும் பொழுது நீங்கள் ஆவிக்குள்ளாக்கப்படுவீர்கள். ஆவியானவர் உங்களை மூடிக்கொள்ளுவார். வரங்களினாலும் வல்லமையினாலும் உங்களை நிரப்புவார். வல்லமையோடு உங்களை பயன்படுத்துவார்.